ஐயா உண்டு. எல்லாம் இல்ல ஐயாவுடைய திருவருளாலே ஐயா வைகுண்டருடைய திருப்புகழை இந்த கலியுகத்திலே மக்களுக்கு சொல்வது யுகத்தின் தர்மம் என்று ஐயா சொன்னாங்க. அந்த வகையிலே நாம் 6 யுகங்களாக இறைவனுக்காக பிறந்து அவருக்கு நாம் தன்னார்வ தொண்டு செய்த காரணத்தினாலே இந்த கலியுகத்திலும் அந்த பாக்கியத்தை, இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இந்த கலியுகத்தில் ஐயாவை கண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து வளர்ந்து தர்மயுக வாழ்வை பெற போகிறோம் என்று சொன்னார். இதுக்கு முன்னாடி உள்ள 6 யுகத்தினுடைய மகா புண்ணியம். இறைவனுக்கு தொண்டு செய்கிற ஒருவருக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அது தேவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேவர்களை பிரவேசிக்கிற பொழுது ஐயா சொன்னார், மக்களே, நீங்கள் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு யுகங்களிலும் நான் எப்பொழுதெல்லாம் உலகத்திலே அதர்மத்தை அகற்றி தர்மத்தை ஸ்தாபிக்க அவதாரம் எடுத்தேனோ அப்பொழுதெல்லாம் எனக்காக பிறந்து எனக்கு நீங்க ஊழியம் செய்தீர்கள், தொண்டு செய்தீர்கள். ஆனால் அந்த தொண்டினுடைய பலனை நான் தரல. நீங்கள் எல்லாம் அந்த உலகத்திலே வாழ்ந்து அதுக்குரிய ஒரு நிலையை அடைந்தீர்கள். ஒரு தர்மியாக, ஒரு வானவராக, ஒரு தானவராக, இப்படி ஒரு பதவியை அடைந்தீர்கள். ஆனால் பதவி அடைந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? இறப்பு பிறப்பு உண்டு. எல்லாருக்குமே அப்படித்தான். இதுக்கு முன்னாடி உள்ள 6 யுகங்களிலும் வந்த எல்லா தேவர்களுக்கும் இறப்பு பிறப்பு உண்டு. ஆனால் இனி 7வது யுகத்திலே, கலியுகத்திலே, மக்களே, உங்களுக்கு இறப்பு பிறப்பு இல்லாத பெருவாழ்வு, மரணம் இல்லா பெருவாழ்வை தருவதற்கு நான் உங்களை பிரவேசிக்கிறேன் என்று 7 லோகத்து தேவர்களிடத்திலே ஐயா சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது இதற்கு முன்னாடி இருந்த அந்த நிலைகளை சொல்றாங்க. பூஜை வேண்டாம், புனக்காரம் வேண்டாம், காணிக்க வேண்டாம், காவடி வேண்டாம். இப்போ நிறைய அன்பர்கள் அதுதான், அது ஐயா தானே, மறக்கலை, ஐயா தான், ராமனும் ஐயா தான், கண்ணனும் ஐயா தான், முருகபெருமான் ஐயா தான். ஆனால் அது எதுக்கு? ஒரு பதவி அடைவதற்காக நாம் வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ நமக்கு பதவி அல்ல, நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. இதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாடி நாம கடவுளுக்கு ஊழியம் செய்தாலும் இறைவனிடத்தில் சென்று விட்டு மீண்டும் உலகத்திலே பிறந்தோம். புண்ணியம் தீருகிற பொழுது மீண்டும் பிறவி, இல்லைன்னா பாவம் தீருகிற பொழுது மீண்டும் பிறவி. ஆனால் இனி பாவ புண்ணியம் இல்லாத தர்மீக வாழ்வு, அதுக்கு நாம எப்படி வாழணும் என்கிறதுக்கு தான் ஐயா அகிலத்திரட்டு அம்மானே தந்திருக்காங்க, அருணூல தந்திருக்காங்க. இனி யாருக்கும் பிறவி இறப்பு பிறப்பில்லை என்கிறதுக்காக நீங்க எப்படி வாழணும் எங்களுக்காக விசேஷமாக சொல்லப்பட்ட மார்க்கம்தான் ஐயாவடி. இதை கொண்டு நாம் பழைய வழிபாட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது. காரணம், அது மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு சொல்லப்படலை. மேலே போனீங்க கீழே வந்தோம், மேலே போனோம் கீழே வந்தோம், இறப்பு பிறப்பு என்கிற சுழல்ல தான் சிக்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஐயா சொல்றது உயிர்நிலை வாழ்க்கை. உயிர்நிலை, உங்க ஆன்மாவை நீங்கள் அறிய வேண்டும், உங்க உயிரை நீங்கள் அறிய வேண்டும், உங்களை நீங்கள் அறிய வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்தோம், தன்னை அறியாமலே அந்த நிலையை அடைந்தோம், அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் நிலையை அடைந்தோம். இனி அப்படி இல்லை. தர்மீக வாழ்வுங்கிறது அவரவர் தன்னை அறியணும். அதுக்கு தான் ஐயா உண்டு பண்ணி வைத்த உட்பொருளை தேடாமல் கண்டதெல்லாம் தெய்வம் என்று கையெடுப்பன் சண்டாளம். ஏன் அப்படி சொன்னார்? கண்டதெல்லாம் புறநிலையை ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஐயாவளி அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்.
நான் நினைச்சா ஒரு கிறிஸ்தவனா மாற முடியும், ஒரு இஸ்லாமியனா மாற முடியும், ஒரு புத்த பிட்சுவா மாற முடியும். ஆனால் நான் நினைச்சா என் உயிரை நான் அறிய வேண்டும் இல்லையா? இவங்க எல்லாரும் எல்லா நிலையிலும் போயிருக்கிறாங்க.